ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாசிக் 350 வந்து ஸ்டெல்த் பிளாக், விச் இஸ் த டாப் ஆஃப் த லைன். ஆக்சுவலாக டியூல் சேனல் ஏபிஎஸோட வருது. இந்த பிரேக்கிங் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ரெண்டு சைடுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க நம்ம பைக்கில். ரியர் பிரேக் வந்து மோஸ்ட் ஆஃப் த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஸ்லக்கிஷாக இருக்கும், சரியாக வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்காது. பட் இந்த வெஹிக்கிளில் இவ்வளோ வெயிட்டுக்கு அதோட ரியர் பிரேக் கேலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 2-3 இடத்துல அதை நோட்டீஸ் பண்ணேன். பிகாஸ் சடன் பிரேக் முன்னாடி போகிற வண்டிங்கெல்லாம் போட்டுச்சு. அப்போ வந்து நான் வந்து சடன் பிரேக் போட வேண்டிய இடத்துல வந்து காமாக தான் பிரேக் போட்டேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எஸ்பெஷலி ரியர் பிரேக்ஸ். ஃப்ரண்ட்டு பிரேக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டு வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டு கிளாசிக் 350 வந்துருச்சு. அண்ட் முக்கியமாக கிளாசிக் 650 வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஷார்ட் கன்னோட ப்ரைஸிங்கில் தான் அதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளாசிக் 350யோட சிலுவெட்லேயே வந்து அந்த ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்செப்டார், மீட்டியார் 650, ஷார்ட் கன் 650, அந்த லைனப்பில் இருக்கக்கூடிய இன்ஜினை கொடுத்துருக்காங்க. பட் கியரிங் ரேஷியோஸ் வந்து மாறுது. பிகாஸ் பின்னாடி இருக்கிற அந்த டயர் அண்ட் அதோட ஸ்விங் ஆர்ம்க்கு ஏற்ற மாதிரி கியரிங் ரேஷியோஸ் வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. HSL அப்படியே கிளாசிக் 350 மாதிரியே தான் இருக்குது சிலுவெட் எல்லாமே. பின்னாடி வந்து 2 எக்ஸாஸ்ட் வரும். இட்ஸ் எ டிபிக்கல் 650 பில்டு ஃப்ரம் ராயல் என்ஃபீல்டு. ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றி கூட நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்து கிளாசிக் 500 வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக கிளாசிக் 500 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு செட் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. எனக்கு கிளாசிக் தான் வேணும், பட் ஹையர் சிசி வேணும், ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த கிளாசிக் 650 வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.